புதினா வியாபாரிகளும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். புதினா விவசாயிகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வியாபாரிகளும் முக்கியம்தான். புதினா விவசாயிகளும் வியாபாரிகளும் நம்ம வந்து ஒத்துழைப்போட இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும். மாரண்டப்பள்ளி பஞ்சாயத்துலேருந்து நம்ம சுலால்தீன கிராமம் 100 பேருக்கு மேலே புதினா விவசாயிகளை எல்லாரும் சேர்த்திருக்கோம், ஆதரவு கொடுத்துருக்குங்க. இது சுற்றுள்ள 42 பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க இது ஒத்துழைப்பு கொடுங்க. புதினா விவசாயிகள் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த சங்கத்தை அமைக்க முடியும். நம்ம சங்கம் அமைச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில மாற்றங்களை நம்ம ஏற்படுத்தணும். காலங்காலமாக நம்ம புதினா விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனையே புதினா அறுவடை செஞ்சுட்டு போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் நமக்கு வந்து பணம் வர்றதில்லை. புதினா விவசாயிகள் வந்து நம்ம முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா 1 மூட்டை இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை 2 மூட்டையாக மாற்றிருக்காங்க. இதை வந்து நம்ம இடக்கணக்காக இல்லை நம்ம தோட்டத்தை வந்து சேல் பண்ணுறதாக இருக்கணும். இதுக்கு அடுத்ததான் புதினா விவசாயிகளுக்கு பணம் தராத பட்சத்தில், அதாவது புதினா நம்ம தோட்டம் அறுவடை செஞ்சுட்டு போயிட்டு புதினா பணம் நமக்கு தராத, அந்த புதினா விவசாயிக்கு பணம் தராத பட்சத்தில் அந்த புதினா விவசாயி வந்து நம்ம சங்கத்தை அணுகலாம். அதுக்கான நடவடிக்கையை நம்ம சங்கம் எடுக்கும். இப்போ புதினா விவசாயிகிட்ட ஒரு வியாபாரி வந்து புதினா தோட்டம் வாங்குறாருன்னா, அவர் வந்து அறுவடை செய்கிறாருன்னா இந்த மூட்டை இந்த ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு போட்டு கொடுத்துடணும். ஃபஸ்ட்டே பில்லு போட்டு கொடுத்துடணும். இதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா இப்போ புதினா நம்ம சேல் பண்ணுறோம் ஒரு 1000 ரூபாய்க்கு, நமக்கு வந்து ஒரு 2 மாதம் 1 மாதம் கழித்து பணம் கொடுக்கும்போது அதை வந்து 600 ரூபாய் கொடுக்குறாங்க, 700 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுவே நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பில்லு போட்டு வாங்கிட்டோம்னா கடைசியில் அந்த பில்லை வச்சு நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கலாம். எல்லா புதினா விவசாயிகளும் யோசிச்சு பாருங்கள், இது நமக்கான ஒரு சங்கம், புதினா விவசாயிகளுக்காக. எல்லா புதினா விவசாயிகளும் நீங்கள் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.